Describe the organizational security policies and how do they contribute to overall security management. Organizational security policy and how do they contribute to overall security management. Organizational security policy and how do they contribute to overall security management. அவங்க ஓவரால் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. I'm talking about what organizational security policies. ஆர்கனைசேஷன் சம்வாட் வந்துட்டு இதில் கேட்குறது சப்ஜெக்ட் வந்துட்டு என்னென்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்ஸ். என்ன சப்ஜெக்ட்டுக்கான ஆர்கனைசேஷனல் செக்யூரிட்டி பாலிசிஸ் அண்ட் ஹவு டு தி கண்ட்ரிபியூட் டு ஓவரால் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு பர்டிகுலராக வந்துட்டு எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ஸ்டாண்டர்ட்ன்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சார் சொல்லியிருக்காரோ அதுதான் படித்து எழுதணுன்ற மாதிரி ஒரு இருக்குது. பட் ஆனால் இந்த வார்த்தைகள் என்ன இருக்குது, ஆர்கனைசேஷனல் செக்யூரிட்டி பாலிசிஸ் இருக்குது. அது வந்துட்டு எப்படிலாம் ஒரு ஓவரால் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த வார்த்தைகளை வச்சு எனக்கு தெரிஞ்ச புரிதலை வச்சு நான் எழுதுவேன். இது வந்துட்டு பேஜ் ஃபில் பண்ணணுன்ற பட்சத்தில் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச முக்கியமான வார்த்தைகள் எனக்கு தெரியாதெல்லாம் நான் பிளாக் பண்ணாலும் எழுதுவேன். பட் ஆனால் இதை சொன்ன வந்துன்னா ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி பாலிசிஸ். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதுக்கான ஒரு என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி பாலிசிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ரியாலிஸ்டிக்காக சொல்லணும்னா ஒரு செக்யூரிட்டி பாலிசின்றதுக்காக சில இடத்துக்குலாம் வந்துட்டு ஃபீமேல் போகிற இடத்துக்கு பாய்ஸ் போகக்கூடாதுன்றது வந்துட்டு அது ஒரு விதமான செக்யூரிட்டி பாலிசி. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது யாராச்சும் கன் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு மெட்டல் டிடெக்டர்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் போகணும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு விதமான செக்யூரிட்டி பாலிசி. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனாக ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரியான சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி பாலிசி கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நான் எழுதுவேன். அது வந்துட்டு ஓவரால் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் தருதுன்றது தான் இந்த கொஷின். Explain the process of quantifying security costs and benefits in a business context. Quantify மேபி குவான்டிஃபைனா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதா. ஸோ மேபி குவான்டிஃபைனா அது சம்திங் இந்த குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இதில் சொல்லப்பட்ட இந்த குவான்டிஃபைனா என்னவா? Illustrate the factors that are considered when making a business case for cybersecurity investments. The factors that are considered when making a business case for say cybersecurity investments அதெல்லாம் என்னென்ன? Exemplify the various methods of network-based intrusion detection system material. Network-based intrusion detection systemனா என்ன? சம்பா இதெல்லாம் நான் அசைன்மெண்ட் எழுதிட்டேன். பட் ஆனால் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும்னா ஐ ஹேவ் டு புட்ஸ் ஹெவி எஃபர்ட். அதை மக்கப் பண்ணணும் மட்டும் இல்லாமல் இது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எதுக்கு மக்கப் பண்ணணும், அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன, எசென்ஷியலான இன்ஃபர்மேஷன், டெப்த்தான கான்செப்ட், அதோட டெஃபினேஷன், அதில் இருக்கிற அக்யூரேட்டான வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ்லாம் என்னத்தை டிஃபைன் பண்ணிது, அதோட பர்பஸ் என்ன, அது எதுக்கு அந்த வார்த்தையை இதில் யூஸ் பண்ணுறாங்க, அதோட அந்த வார்த்தையோட ரோல் என்ன, பர்பஸ் என்ன. ஸோ அதோட மேபி அதோட பெனிஃபிட்ஸாகவும் இருக்கலாம், அட்வான்டேஜஸ் இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தனித்துவமான டிஸ்டிங்ஷன்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் தனித்துவமான ஒரு இது இருக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்லா மனப்பாடம் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதை படித்து நல்ல விதமாக அதை புரிஞ்சுக்கிட்டு அது அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்கணும். அது நல்ல மார்க்கையும் ஈல்டு பண்ணணும். rather than own imagination and visions and ways, rather than the one which God is expecting. God is expecting சொல்றேன். அதனால வந்துட்டு வாத்தியார் வந்துட்டு காடோட நான் ஒப்பிட்டு சொல்றேன். என்னையுமே வந்துட்டு கர்த்தர் தான் எந்த ஒரு மனுஷனை பார்த்து பெரியவன். Jesus Christ is far much greater than any human being. Almighty Holy Father is far much greater than any human being.